ஸ்ரீரங்கம் வெள்ளை கோபுரம் அருகில் கிருஷ்ணா மகளில் பாரதிய ஜனதா மாவட்ட மண்டல் சார்பாக விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி சேர்ந்துக்கோங்க. வீடியோவா யூடியூப் போகுது. भारत माता के भारत माता के भारत माता के தேசிய தலைமையிலிருந்து மாநில தலைமை மாற்றக்கூடிய அளவிலே நம்முடைய தேசிய தலைமை புதிய உறுப்பினர்களை சேர்த்து அந்த உறுப்பினர்களிலிருந்து பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தேசிய தலைவராகவும் மற்றும் மாநில தலைவராகவும் மாவட்ட தலைவராகவும் சந்தோஷமான செய்தியை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே கடந்த வாரத்தில் துவங்கப்பட்ட நம்முடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி முகாம் என்பது தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டத்திலே நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஸ்ரீரங்கம் மண்டலிலே துவங்கப்பட இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் எந்த அளவிற்கு அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் தீவிர உறுப்பினர்களாக அறிவிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் அனைத்து பொறுப்பிற்கும் இனி தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று நம்முடைய தேசிய தலைமை மாநில தலைமை முழுக்க அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக மாநில இளைஞரணியினுடைய பொதுச் செயலாளரும் ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய மரியாதைக்குரிய சகோதரர் கௌதம் நாகராஜன் அவர்கள் நமக்கு வழிகாட்ட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு மண்டலனுடைய தலைவர் சதீஷ்குமார் அவர்கள் தலைமையேற்க சிறப்புரையாற்ற இருக்கிறார். நம்முடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்கள் இந்த சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நிறைவேற இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நம்பி பண்ணா எல்லார நம்பி பண்ணுங்க. பாப்பா வணக்கம். அங்க இருந்தா எடுக்கிறதா இது ரொம்ப ஓவர் பிளாக். யூடியூப் கிடைக்கிறேன். யூடியூப் இல்லக்கா உங்ககிட்ட இருந்து இங்க எடுக்க முடியலக்கா. உங்ககிட்ட இருந்து போட்டா சுத்தமா இல்ல. யாருக்கு போட்டாச்சு? மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இங்க பாருங்க சஜஷன் போட்டோங்க ஃபிளாஷ் அடிக்கும் லைட் அப்படியே வாங்க சதீஷ்ஜி வாங்க நீங்க போடுங்க சார் அப்படியே திரும்புவீங்க சார். ரெண்டு பேரும் இப்படி திரும்பி பாருங்க. ஓகே.
நீங்க அங்க போயிடுங்க ஜி வீடியோ எடுத்து வாங்க அண்ணா வேற யாரு வாங்க வந்த அதுக்கப்புறம் கழுத்தை நீட்டணும் ஓகே முடிச்சுட்டு அங்க வந்துருவாங்க விரிச்சு பிடிங்க டக்கு டக்கு கொடுத்து போட சொல்லுங்க யார் யார் போடுங்க பாலாஜி இருங்க இருங்க ஆரம்பிங்க விசில் விட்டு போயிருங்க போடுங்க போடுங்க பாருங்க 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 வணக்கம் வணக்கம் தேசிய தலைவருக்கு பெரிய கைதாக அப்படியே கொஞ்சம் பாருங்க ஆ ஓகே இவருக்கு சொல்லியிருக்கேன் மாவட்டம் சொல்லியிருக்கேன் நம்ம கௌதம் வராது நீங்க போடுங்க எங்க அண்ணன் அதுதான் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் சதீஷ்ஜி வாங்க உள்ள பக்கத்துல மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் தனபால் அவர்கள் குருஜி அண்ணனுக்கு போடுங்க அண்ணா அப்படியே கொஞ்சம் பாருங்கண்ணா பாரத் மாதா கி ஜெய் என்ன சொல்லுங்க எவனோ என்னை தள்ளியோட எவ்வளவு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஆனால் சுற்றாட்டாலும் எவ்வளவு தள்ளி விட்டு நீ நீட்டி கடந்தா உனக்கு மிகப்பெரிய ராஜ மரியாதையும் புகழும் போய் சேர முடியும். இந்த பாதை எனக்கு உதாரணம் முக்கியமான யாரும் ஒவ்வொழியா கொடுத்துருப்பாங்க, யாரோ தள்ளி கொடுத்துருப்பாங்க, யாரோ ஒவ்வொழியா கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் சிறப்பாக வழக்கம் உண்மையா நேர்மையா நம்ம கால செஞ்சோம். திராவிட கிடையாது. இந்த இவரை முடிச்சோம்னா நம்ம மேலே வளர்த்துவாரு, இவரை முடிச்சோம்னா தேவையே இல்லை. நீங்க யாரையும் பிடிக்கல. நீங்க உங்க செயலை உங்க பொறுப்பு உண்டான செயலை தாராளமாக ஆத்மாத்மா செஞ்சீங்கன்னா போதும். உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுப்பாங்க. தெரியும் யார் என்ன அண்ணாமலை வந்து பரம்பரை சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தான் இதற்கு முன்னாடி இருந்த பாரதிய இப்பதான் டேட்டாங்கிறது உருவாகும். உங்கள்கிட்ட எந்த டேட்டா முன்னாடி சொன்ன விஷயம் மாநில தலைவர் அண்ணாமலை அப்ப இந்த டேட்டா என்ன இருக்குன்னா, இப்ப ஜெயிச்சாங்க சர்டிபிகேட் பொறுப்பாளர்கள் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் இந்த வின் பண்ண டேட்டா இனிமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேட்டா இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் பண்ணோம். முன்னாடி வந்து மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு திறமை நம்ம பொறுப்போம். கட்சியால பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி அடுத்து யாரு பத்தி சொல்லுவாங்க.
யார் வருது நீங்க வந்து நானே இந்த உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மதிய வரவேற்கிறேன். இந்த உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் வரும் 1/9/24 புதிதாக அனைவருக்கும் சேர்த்து மாவட்டத்தில் நமக்கு வந்து உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்கை அதாவது கொஞ்சம் இந்த கூட்டம் அனைவரும் நடந்து கொண்டு வந்துள்ள அனைவருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் வருகின்ற வரவேற்பு வணக்கம். அடிச்சிடும் ஸ்பெஷலாக காமிச்சிடும் இல்லையா? மகேந்திரஜி வாங்க. நான் அடிக்கணும். மோடிஜி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த நாம் செயல் வீரர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு அணி திரள்வோம். இந்த மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை வெற்றியடைய செய்வோம். அயராது பாடுபடுவோம். தமிழகம் மீட்போம். தயராது உழைப்போம். காலை வணக்கங்கள். திருவரங்கம் பகுதி பாரதிய ஜனதா கட்சி மண்டல் சார்பாக தீவிர உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை முதல் திருவரங்கத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை பயிலரங்கம் நடைபெற இருக்கின்றது. இதற்கு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வழிகாட்டுதல் கொடுக்க இருக்கின்றார்கள். அதன் பகுதியிலே திரு கௌதம் நாகராஜன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் நமக்கு வழிகாட்டுதல் வழங்க வர இருக்கின்றார்கள். மற்றும் மாவட்ட தலைவர் திரு ராஜசேகரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருவரங்கம் மண்டல் தலைவர் திரு சதீஷ்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்து இந்த தீவிர உறுப்பினர் சேர்க்கை இயக்கமானது இந்த பயிலரங்கமும் மற்றும் அதை தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 31 அக்டோபர் வரை தொடர்ந்து இந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். இந்த உறுப்பினர் சேர்க்கையிலே பொதுமக்கள் அனைவரையும் பாரத பிரதமரின் பாரதிய ஜனதா கட்சியின் நல்ல பல திட்டங்களையும் பாரத பிரதமரின் சாதனைகளையும் எடுத்துரைத்து பொதுமக்களை இதனை அங்கத்தினராக பதிவு செய்து பாரதிய ஜனதா கட்சியை மிகச் சிறப்பாக வலுப்படுத்துவோம். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து மாநில தலைவர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். அந்த வெற்றியை பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு சமர்ப்பிப்போம் என்று சூளுரைத்து இந்த உறுப்பினர் இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம். ஜெய். 1ஆம் தேதி முதல் 1 செப்டம்பர் முதல் 31 அக்டோபர் வரை மிக சிறப்பாக நடைபெறும். இதில் நமது பங்கு, காவி தொண்டர்களின் பங்கு என்னவென்றால் நமது 10 ஆண்டு சாதனைகள், பாரதிய ஜனதா கட்சியின் மோடிஜி அவர்களின் ஆட்சியின் 10 ஆண்டு சாதனைகளை விளக்கி வார்டு பகுதி ஊராட்சி ஒன்றிய அளவிலே அனைத்து பொதுமக்களையும் உறுப்பினர் சேர்க்கையில் கொண்டு வந்து அவர்களுக்கு நமது திட்டங்கள், அந்த திட்டங்களின் பலன்கள் இவற்றை எடுத்துரைத்து உண்மையான ஒரு தேவாளர்கள், அந்த நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இணைய நிர்வாகிகள், பூத் கமிட்டி, சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் அனைவரும் பாரத அளவிலே நமது பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்கள் நமக்கு முதலில் புரிய வேண்டும். நாம் பல நல்ல திட்டங்களை பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே ஸ்டிக்கர் ஓட்ட
போட்டு அந்த திட்டங்கள் பொதுமக்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து வந்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அதனால் இந்த உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது நாம் பொதுமக்களுக்கு அதை எடுத்து வைத்து உண்மையான தேசபக்தி இயக்கமாகவும் மக்களை முன்னேற்றுவதற்காக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எடுத்துக் கொடுத்திருக்கின்ற நல்ல 47 வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற்றுவதற்கு அடித்தளமாகத்தான் இந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் மக்கள் இந்த அடிப்படை நலத்திட்டங்கள் பாரத பிரதமர் மோடிஜி வழங்கியுள்ள நல்ல பலன்களை மக்களுக்கு எடுத்து செல்ல முடியாததனால் பல திட்டங்கள், உதாரணத்திற்கு சில திட்டங்களையும் உங்களுக்கு நான் குறித்து சொல்கிறேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சமருதி திட்டம் என்பது பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறுமிகளுக்காக 12 வயது முதல் 18 வயது வரை உள்ள சிறுமிகளுக்காக கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு சேமிப்பு திட்டம். அந்த சேமிப்பு திட்டத்திலே அதிகபட்ச வட்டி தொகை கிடைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு திட்டத்திலே குழந்தையின் தகப்பனார் தாயார் அவர்கள் கணக்கு துவக்கி குழந்தைக்காக அதில் பணம் கொண்டு வந்தால் 18 வயது முடிந்த பிறகு கல்யாண தேவைக்காகவோ மேற்படிப்பு தேவைக்காகவோ அதிலிருந்து பணம் பெற்றுக் கொள்ளலாம். அப்படி அந்த பணத்தின் தொகையை காட்டி கடன் வாங்கும் வசதியும் உள்ளது. கல்யாணத்திற்கான கடன் பெற முடியும் அல்லது மேற்படிப்பிற்கான கடனும் பெற முடியும். இது பெண்களுக்கான சிறப்பு திட்டம். அயல்நாட்டில் படிப்பதற்காக இந்த சிறுபான்மையினருக்காக எப்பயுமே நம்ம கட்சி சிறுபான்மையினருக்கான எதிரான கட்சி மைனாரிட்டி. இந்த திட்டத்தில் பலன் பெற்றவர்கள் லட்சக்கணக்கானது. அதே போல இந்த தமிழகத்திலே 12 லட்சம் நவீன கழிப்பிடங்கள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏழை மக்களுக்கும் பெண்களின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவும் 12 லட்சம் 12,000 ரூபாய் தகுதியான 12 லட்சம் கழிப்பிட வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமது கட்சியோ பாரதிய ஜனதாவின் திட்டத்தின்படியோ அதை பலன் பெற்றதாக எங்குமே. அப்ப எங்க கையெல்லாம் நீங்க பிடிக்கலாம் என்னன்னு அர்த்தம்? நீங்க குடிஞ்சு கும்பல வரவேற்கவே இல்லை. மாவட்ட பேருக்கு எப்படி பெண்டானார் பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா கல்யாணம் என்ன சொல்லணும், உங்க பேர் சொல்லணும், பொறுப்பு சொல்லணும், இதெல்லாம் சொல்லிதான் கட்டணும். சொல்லி முடிச்சோன்னா எவ்வளவு சம்பாவனை வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கலாம். என்னுடைய பேர் திருவேங்கடம் யாதவ். நான் வந்து சுபகுரம் வாசினும் சுகதாம்பரமாம் மாதரம் அன்பே மாதரம் அன்பே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் 2024 தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஸ்ரீரங்கம் மண்டல சார்பாக இந்த கூட்டத்திற்கு இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் 2024 திருச்சி மாவட்ட பொறுப்பாளராக வந்திருக்கும் திரு கௌதம் நாகராஜ் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் அவர்களை வருகிறவர்களை ஸ்ரீரங்கம் மண்டல சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு நம்முடைய ஆலோசகர் திருச்சி மாவட்ட மாநகர தலைவர் திரு ராஜசேகரன் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். அடுத்ததாக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சிவராஜ் பாலாஜி சிவராஜ் அவர்களை கூட்டத்தில் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். மற்றும் இந்த கூட்டத்திலே தலைமையேற்று நடத்த இருக்கும் நமது மண்டல தலைவர் திரு வி.எஸ். சதீஷ்குமார் அவர்களை வருகிறவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள், அடுத்து மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அணி பிரிவு நிர்வாகிகள், மண்டல் நிர்வாகிகள் மற்றும் மண்டல் அணி பிரிவு நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், வார்டு தலைவர்கள், சக்திகேந்திர பொறுப்பாளர்கள், கிளைஞர்கள் அவர்கள் மற்றும் எல்லா உறுப்பினர்களையும் சேர்ப்பு உறுப்பினர் அவர்களையும் சேர்த்து வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த கூட்டத்திலே தலைமையேற்று இருக்கக்கூடிய தமிழ் மண்டல் தலைவர்களுக்கு
வந்து நம்ம மக்கள் முழுமையாக இருக்கணும். அதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கட்சி கூட்டத்திற்கு வருவதையே ஒரு பெரிய குற்றமாக கருதுவார்கள். கிட்டத்தட்ட நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் மட்டும் கூட்டம் போடுறேன்னா ஒரு 50 பேர் சேர்க்கிறதே ஒரு பெரிய பாராட்டம். அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்க வந்து கூட்டத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் இங்கே உள்ள பொதுமக்கள் அந்த சித்திரவீதியில வசிக்கின்ற மக்கள் கூட யாரும் அந்த சேனல் வந்து உட்காராம அவங்க வீட்டு திண்ணையில இருந்து அப்படியே அந்த தூணை புரிஞ்சுட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது மாற்றத்தில் வீட்டுக்கு உள்ளே இருந்தவர்கள் எல்லாம் நீதிக்கு வந்து வரவேற்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்தோம். இந்த தொகுதியை பொறுத்தவரை ராமனோட தொகுதியிலேயே ஸ்ரீரங்கம் தொகுதியில் அதிகமான ஆதரவுகளை ஓட்டை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் மக்களுடைய ஆதரவும் நமக்கு இயக்கத்தின்பால் பற்றோடு வந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஆகவே இப்பொழுது புதிய திட்டமாக புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு அந்த மிஸ்கால் கொடுப்பதற்கு புதிய எண்ணை கொடுத்து உங்களை எல்லாம் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான பணியை இருக்கிறார்கள். தேசிய ஒழுங்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஊழியர்கள் கூட்டத்தில் தலைவர் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் என்பது அதை பற்றி விரிவாகவும் ஒரு எழுச்சியாக வருகிறது. இந்த மாவட்ட பொறுப்பாளராக இயக்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கும் கௌதம் நாகராஜ் அவர்கள் இளைஞர் அணி மாவட்ட மண்டல மாநில பொதுச் செயலாளர் வரை என்று வரவேற்கிறேன். இருங்க போலாம். நானே கிளம்புறேன். ரொம்ப நாளாச்சு. ஆனா சிவராஜ்